ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவலாக கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா? வீட்டை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா உருளி டெக்கரேஷன், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டெக்கரேஷனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் 3 கலர் ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உருளியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூலையை தான் நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளியை எடுத்து இந்த கார்னரில் வச்சுக்கலாம். உருளியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃப்ளவர்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாமந்தி நான் காம்பு எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அகல் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று இந்த மாதிரி திருப்பி நான் உள்ளே வச்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி நான் மேலே வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். அதை சுற்றி நம்ம ரோஸ் போட்டுக்கலாம். உருளியை சுற்றி பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம தூவிக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம சாமந்தி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வெத்தலை வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கார்த்திகை தீபனாலே அகல் விளக்கு தான் ஸ்பெஷல். ஸோ ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. இது கூடவே கொஞ்சம் அகல் விளக்கும் வச்சு விளக்கேற்றி பார்க்கலாம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த உருளி டெக்கரேஷனோட அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல?
டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் உருளி வச்சுக்கிறேன். உருளி வச்சுட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு நான் அதில் வந்துட்டு மாங்காய் இலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் இலை கிடைக்கலன்னா வெத்தலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் லீவ்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். உருளிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்பங்கி வச்சுக்கிறேன். சம்பங்கி வந்துட்டு நான் 2 ரோவாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சம்பிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாமந்தியும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ளவர்ஸோ வச்சுருந்தா கூட உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வால்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு உருளியை வச்சுட்டு நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் நான் வந்துட்டு இந்த டெக்கரேஷனை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ½ சர்க்கிள் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா நான் சாமந்தி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். எல்லா ஊர்லேயும் டெக்கரேஷன் ஐடியாஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.